உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்புக்கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். The Lord will grant that the enemies who rise up against you will be defeated before you. They will come at you from one direction, but flee from you in 7. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எதிராக வருபவர்கள் என்ற தலைப்பின் கீழாக நம்முடைய தியானம். கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். என்ன ஆசீர்வாதம் என்றால், நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாக, நம்முடைய தொழிலுக்கு விரோதமாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, நம்முடைய நன்மையான காரியங்களை தடை செய்யும்படிக்கு சத்ருவானுடைய அந்தகார கிரியைகளாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு அவை எல்லாவற்றையும் நமக்கு முன்பாக முறியடிக்கப்படும் என்று சொல்லுகிறார். அதை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். உனக்கு விரோதமாக எழும்புகிற உன் சத்துருக்களை அவர் ஒப்பு கொடுப்பார், முறியடிப்பார். அவர்கள் ஒரு வழியாக உனக்கு தீங்கு செய்யும்படி புறப்பட்டு வந்தாலும் 7 வழியாக உனக்கு முன்பாக அவர்கள் ஓடிப்போவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்விலே நமக்கு எதிராக வருகிறவர்கள் ஒரு வழியிலே வந்தால், அவை கர்த்தருக்கு முன்பாக நாம் நின்று கர்த்தரோடு கூட வாழும்போது அவர்கள் 7 வழியாக வந்த வழி எதுவென்று தெரியாமல், எங்கே போகிறோம் என்று தெரியாமல், என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் விரட்டி அடிக்கப்படுவார்கள். கர்த்தர் அவர்களை நம்முடைய கையிலே ஒப்பு கொடுப்பார். தேவனுடைய சமூகத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் செய்வதற்கு கவனமாக இருக்க வேண்டும். அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் நாம் செவி கொடுக்க வேண்டும். அப்பொழுது பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் நம்மை மேன்மையாக வைக்கும் போது இந்த ஆசீர்வாதத்தையும் சேர்த்து நமக்கு தருவார் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேலுடைய வாழ்வை நாம்